விஜயலட்சுமி, அஸ்வினி, கடகம், புனர்பூசம். முன்னேற்றம் எப்போது ஐயா? இப்போ நம்ம புனர்பூசத்தை பொறுத்தவரை நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, ராமர் பிறந்த நட்சத்திரம், காடாறு மாதம் நாடாறு மாதம், ராமர் சந்திக்காத சோதனைகள்லாம் சந்திச்சிட்டேன், வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்குது, எப்போது இதில் மாற்றம் உண்டு, எப்போ நான் ஜெயிக்க போகிறேன், என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கை இப்படியே ஓடிடுமா தோணுதில்ல? நிச்சயமாக மாற்றம். நீங்க ஜெயிச்சிருவீங்க வாழ்க்கையில. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல, எந்த வகையிலும் ரொம்ப இறங்கி போக முடியல, பொருளாதாரத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், சாதிக்க முடியல, வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு, ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் நம்ம அப்பா தாத்தா காலங்களில் திட்டுமரப்பாடு சொல்லுவாங்க, செய்வன தோஷம் இருக்க சொல்லுவாங்க. இந்த விஷயம் இருக்கு. இதற்கான பரிகார வழிபாடுகளை பண்ணிட்டு திருச்செந்தூர் முருகனை போய் நாளைக்கல்ல குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு முருகனையும் தட்சிணாமூர்த்தியும் கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துண்டு செவந்திப்பு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காத்திருக்கு, கவலைப்படாதீங்க. மேச லக்கணத்தில் செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை, சுக்கிரன் தசா எப்படி இருக்கும் ஐயா? இப்போ மேச லக்கணத்தில் சுக்கிரன் இருக்காரு, அது உங்களுக்கு 2ஆம் இடதிபதி தானே, தனாதிபதி தானே, அப்போ லக்னாதிபதியோடு சேர்ந்து தானே இருக்காரு, அப்போ சிறப்பு தானே. இந்த திசை சிறப்பாக இருக்கும், சுக்கிரனும் செவ்வாய் மட்டும் கிடக்கூடாது. அப்போ இந்த திசாபுத்தி காலத்தில் பொருளாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும், பயப்படாதீங்க. வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நிறைய நண்பர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு பொடி எழுத்தாக இருக்கனால ஆங்கில எழுத்துக்கள் சரியாக தெரிய மாட்டேங்குது, தமிழில் பதிவிடுங்க. கொஞ்சம் தமிழ் எழுத்துக்கள் பெருசாக வருது, அதனால் தெரியுது. மகாலட்சுமி, வருமானம் இல்லை, நல்ல வேலை கிடைக்குமா? திருவாதிரை மிதுனம், புதன் திசை புதன் புத்தி. ஓகே, இப்போ வருமானம் கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கணும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் ஒரு இடத்துல நிலையா நம்மளை இருக்க விடுறதில்ல, நம்மளும் இருக்கிறதில்ல இல்லையா? சரி, ஒரு வேலை கிடைச்சாலும் அது நம்மகிட்ட இருக்கணும், அதையும் தாண்டோம், அது ஒரு சிக்கல் வருது. அடுத்து வேலை வாய்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த வேலை நமக்கு வேணும், புதன் திசை புதன் புத்தி ஓடுது, புதனே பெருமாள் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் துளசியும் தாமரைப்பூ அல்லது மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுங்க. புதனுக்குரிய பச்சை பாசி பயிரை உணவில் எடுத்துக்கோங்க. புதன்கிழமை உணவு போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் மாறும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த புதன் திசை வந்துட்டாலே கடன் வந்துடும், கடன் இருக்கும். அந்த கடனை குறைக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்யலை